கேவி உறவு சகோதரர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்ட் 2 ஃபேக்ட்ரி ஃபார் ஒர்க் பார்ட் 2. எங்கே போயிட்டுருக்கோம்னா போயிட்டுருக்கோம், வெளியே போயிட்டுருக்கோம். வெளியே போயிட்டுருக்குறோம். எங்கே போகிறோம்னா ஆசியன். எப்போவுமே நம்ம வழக்கமாக போகக்கூடிய இடம் தான். சேஃப்டி ஃபஸ்ட்டு, அதனால் ஓரங்கட்டியே போய்க்கலாம். இன்னைக்கு ஃபஸ்ட்டு காலையில் எடுத்தோடனே டெலிவரி கிளம்பிகிட்ருக்குறோம். டெலிவரி தான் போயிட்டுருக்குறோம். நேற்று நைட்டே லோடு ஏற்றி வச்சாச்சு. அதனால் பயமில்லை. இன்னைக்கு காலையில் போய் 11 மணி 12 மணிக்கெலாம் இறக்கிட்டு வந்தோம்னா லோடு இருந்தால் ஏற்றுவோம், இல்லைன்னா ரிட்டர்ன் வந்துடுவோம். வந்துட்டு ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ன நடக்குது, ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ன வேலை நடக்குது, என்ன பண்ணுறாங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி அதான் அப்டேட்டு. இன்றைக்கி உண்டான வீடியோவும் இதே தான். ஓகே, மிச்சதெல்லாம் ரன்னிங்கில் கண்டினியூ பண்ண முடியாது. ஆனால் நான் வண்டி ஓட்டணும், அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. பார்ட்டாக நான் போட ட்ரை பண்ணுறேன். இந்த ரூட்டில் தான் இன்றைக்கி போகிறோம். நிப்பாட்டி பார்த்துருவோம். பஞ்சர்லாம் கிடையாது, பட்டா அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. பூட்டு தான் கொண்டு போயிட்டுருக்குறோம். ஏன்னா லோக்கல் நைட்டு ஏற்றி வைக்கிறனால பூட்டு போட்டு தான் எடுக்கணும் காலையில். அதான் கம்பெனியில் சொல்கிறாங்க. அதனால தான் பூட்டு போட்டு வச்சுருக்குறோம். ஃப்ரண்ட் வியூ என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த இடம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன எல்லாரும் தெரியாத நம்மளுடைய பாரத் பெட்ரோலியம் உள்ளதாக இருக்குது. இந்த இடத்துல தெளிவுறாங்க. இதோட பேக் சைடு, இந்த ரோட்டில் பேக் இதில் போயிட்டு பேக் சைடு வழியாக தான் போவோம் நம்ம இந்த ஃபேக்ட்ரிக்கு. அப்போ நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன், சரிங்களா? இதில் போய் இப்போ மொச்சக்கொட்டாம்பாளையம் மாங்காசோலி வாளையன்ட்டு ஒரு ரூட்டு வரும். அந்த ரூட்டை பிடிச்சோம்னா நேராக ஃபேக்ட்ரிக்கு உண்டான மெயின் ரோட்டுக்கே போயிடும். என்னடா இது, ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், தப்பாக நினைக்காதீங்க. அவன் ஜெயிக்கணும்னா அவன் தான் போராடி ஆகணும். அதனால் இதெல்லாம் பெருசு கிடையாது. ஏதோ பெரிய பிரச்சனை, கை அடிபட்டுச்சு, கால் அடிபட்டுச்சுன்னா அது நாங்கள் பொறுப்பு. ஆனால் இதில் எங்களுக்கு எதுவும் ஆகுது. ரூட்டு மாங்காசோலிபாளையம். இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 3-5 கிலோமீட்டர், மேக்ஸிமம் 5 கிலோமீட்டரில் ஃபேக்ட்ரிக்கு போயிடலாம். இருக்கிறதுலே டேஞ்சரான பெண்டு. டெம்போ கூட நிறுத்தி பொறுமையாக தான் வளைக்கணுமே தவிர, பைக்காக இருந்தால் ஈஸியாக வளைச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். இதோ நான் சொன்ன ஆயில் கிடங்கு இங்கே தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். பின்னாடி தான் வந்திருக்கிறோம். உள்ளேயே என்னால் போக முடியும். டிரான்ஸ்போர்ட்டில் எது வேலை செஞ்சேன்னா உள்ளே போய் எடுக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டில் இல்லாதனால இங்கே நின்று தான் எடுக்க முடியும். சாரி, இதான் மொத்தம் ஆயில் கிடங்கு. ரயில்வே ட்ராக்குக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது. இந்த ஆயில் கிடங்கு பார்த்திங்கன்னா வச்சுங்க, கொச்சின் கேரளா அங்கேருந்து வருது. மேக்ஸிமம் அங்கேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்தளவுக்கு தெரியல எங்கேருந்து வருதுங்கிறது தெரியல. இதான் பாரத் பெட்ரோலியம் மொத்தம் ஹோல்சேல் கிடங்கு தான். கிட்ட வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் பைபாஸ் வந்தாச்சு. பைபாஸ் வந்தாச்சு. இந்த ஒரு யூ பெண்டு, இந்த அங்கே வளைஞ்ச மாதிரி இங்கே ஒரு யூ பெண்டு. இதை வளைஞ்சிட்டோம்னா ஒரு 1.5 கிலோமீட்ரு. இந்த ஊரை தாண்டி ஆச்சுன்னா மெயின் ரோடு. பைபாஸ் வந்தாச்சு.
ஸோ உள்ள கம்பெனி ஆசியன் தெரியுதான்னு தெரியல கேமராவில். கம்பெனிக்குள்ளே இப்போ தான் வீடியோ எடுத்துக்கிட்டு போகிறோம். என்ன